பாஜகவினுடைய கூட்டணி வந்து திரும்பவும் அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு அபாரமான ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். பார்க்க போனால் அப்போ பாஜக என்னதான் தேர்தல் ஆணையத்தின் மீது ரொம்ப கடுமையான விமர்சனங்கள், கடுமையான புகார்களை வந்துட்டு ராகுல் காந்தி முன் வச்சாலுமே அங்கே எதுவுமே எடுபடலை. அப்போ அகைன் வந்து பாஜக சர்வாதிகாரம் இல்லையா? அகைன் பாஜக ப்ரூவ் பண்ணியிருக்கா? அது சர்வாதிகாரமா இல்லையா? கடுமையான விமர்சனங்களை ராகுல் காந்தி அவர்கள் முன்வைக்கிறாரு, அதற்கான ஆதாரங்களை கொடுக்கிறாரு. அதையும் மீறி இப்போ நடந்திருக்குதுன்னா இப்போ தேர்தல் கருத்து கணிப்பு தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு புள்ளி விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? அங்க இருந்த ஓட்டை விட அதிகமான வாக்குகள் பதிவாயிருக்கா இல்லையா? இப்போ இந்த தேர்தலை எப்படி நீங்க அங்கீகரிப்பீங்க? இது ஜனநாயகமா? எப்படி எடுத்துப்பீங்க இதை ஜனநாயகமா? இருக்கக்கூடிய வாக்குகளை விட அதையும் மீறி தானே ஒரு 67% தான் அங்கே வாக்குகள் பதிவானதாக சொல்லப்படுது. ஆனால் நீ இருந்த 100% வாக்குகளை விடவும் அதிகமான வாக்குகள் பதிவாயிருக்குன்ற புள்ளி விவரம் தானே வந்திருக்கு. இதை எப்படி ஜனநாயகமாக எடுத்துப்பீங்க? இதை எப்படி ஒரு வெற்றியை உங்களால் கருத முடியும்? இப்போ இதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல போகுது? அப்போ தேர்தல் ஆணையத்தின் மீது இருந்த நம்பிக்கைகள் இன்னைக்கு கேள்விக்கு உள்ளாக்கப்படுதா இல்லையா? அப்போ இதை உச்சநீதிமன்றம் உடனடியாக தலையிட்டு இதற்கான ஒரு தீர்வை சொல்லணுமா இல்லையா? அப்படி தானே பார்க்கணும். இப்போ இதை எல்லாருமே ஏற்றுக்கணுமா? நம்ம இதான் சமூக நீதியா?